குழந்தை உண்டாகியிருக்கும் அப்படின்னு அறிஞ்ச உடனே அந்த இளம் பெற்றோர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். நம்மளோட பேரை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட ஒருத்தர் சந்தோஷமாக பேசிகிட்டே வீடு வந்து சேர்ந்தார். மாதங்கள் உருண்டு ஒடித்து குறிப்பிட்ட டெலிவரி நாள் வரும்பொழுது ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை அவளுக்கு பிறந்து. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 2 கண்ணும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பெரிய குறையோடு அது வந்து பிறந்தது. இதை கேட்ட உடனே 2 பேரும் அதிர்ந்து போனால் பெரிய வேதனையாக இருக்கும். இருந்தாலும் குழந்தையாச்சே, அதனால் அந்த குழந்தைய ரொம்ப செல்லமாக ரொம்ப பாசமாக வளர்த்துன்னு வந்தாள். அவன் குழந்தை உண்டாகிருக்கும் பொழுது பீச்சுக்கு, கடற்கரைக்கு, கோவில் குளங்களுக்கெல்லாம் போகும்பொழுது அவள் பேசிப்பாள். ஆண் குழந்தை பிறந்தா கண்ணப்பன்னு பேர் வைக்கணும், பொன் குழந்தை பிறந்தா கண்ணம்மான்னு பேர் வைக்கணும், அப்படிலாம் அசியாலாம் போட்டு கட்டின்னு வந்த அந்த குழந்தை கண் அம்மா அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்ட குழந்தை கண் இல்லாத குழந்தையாக இருக்குன்றதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு போனான். பல டாக்டர்கிட்ட காமிச்சும் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாவ. ஆனால் பெற்றோர் அந்த குழந்தைய ரொம்ப பாசத்தோடு வளர்த்துன்னு இருந்தா. குழந்தைக்கு 5 வயசு, 10 வயசு, 12 வயசு ஆகிறது. அது வரைக்கும் அதுக்கு அந்த குழந்தைக்கு தன்னுடைய குறை என்னன்றது தெரியாத அது வளர்ந்துட்டு பாவம். அதுக்கப்புறமா அதுக்கு தன்னுடைய குறை அதுக்கு நல்லா ஸ்பஷ்டமாக தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தை ரொம்ப துக்கப்பட ஆரம்பித்தா, வருத்தப்பட ஆரம்பித்தா. கண் தெரியாது இருந்தாலும் அந்த குழந்தை வீட்டில் வேலைகள் எல்லாம் செய்ய தெரிஞ்சுண்டா. எல்லா இடங்களையும் கையாலேயே தொட்டு தொட்டு பார்த்து, இது கிச்சன், இது பெட்ரூம், இது ஹாலு, இப்படி இது டம்ளர், இது டபரா, இப்படி காஃபி கலைக்கணும், இப்படி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், விருந்தாளிகள் வந்தால் இங்கே வாழை கொண்டு வந்து இதை இப்படி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் அந்த குழந்தை ஏதோ ஒரு அடையாளங்கள் மூலமாகவே அந்த குழந்தை பண்ணிட்டு வந்தார். அப்படி வரும்பொழுது ஒரு முறை என்னாச்சு, அந்த குழந்தை காஃபி கலந்து எடுத்துன்னு வரும்பொழுது அங்கே வந்து அந்த ஒரு சில விருந்தினர்கள் என்ன சொன்னால், ஐயோப்பா அவன் குருட்டு குழந்தை, இந்த குழந்தைய இடத்துக்கு வேலை வாங்க இருக்கும், சர்வெண்ட் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டத இந்த குழந்தை காதில் விழுந்துடுது. அப்படியே அந்த கிளாஸு டம்ளர்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணு ஓ அப்பா அப்படின்னு மயக்கமாக கோபமாக வேதனையாக கீழே விழுந்துட்டா. அவன் அப்பா அந்த குழந்தைய அப்படியே அள்ளி எடுத்துக்கிறார். நீ கவலைப்படாதம்மா கண்ணம்மா, இந்த குழந்தை கண்ணம்மா தான் பேருக்கு, நீ கவலைப்படாதம்மா கண்ணம்மா, உனக்கு கண் கண்டிப்பாக தெரியும், நம்ம ஒரு கண் டாக்டர்கிட்ட போகிறோம் அன்றைக்கி, சரியா அப்படின்னு. குழந்தைக்கு சந்தோஷமாகி போகிறது. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பிரபலமான ஒரு கண் டாக்டர்கிட்ட போகிறா. அவள் பார்த்துட்டு வேறு கண்கள் வச்சா அந்த குழந்தைக்கு கண் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறா. அது ஏற்பாடு பண்ணி குழந்தைக்கு கண் பார்வை கிடச்சிடுது. குழந்தைக்கு கண்ணு கட்டு திறக்க போகிற நாள். குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கா. நம்மளை பெற்றெடுத்த பெற்றோரை நம்ம கண் குளிர பார்க்க போகிறோம். இயற்கை காட்சிகளெல்லாம் கண் குளிர பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் காதுகள் செவிகள் வழியாலேயே கேட்டிருந்த குருவி, காக்கா, குயில்கள் இதனுடைய ஓசையோட கண்ணாலையும் பார்த்து ஆனந்தப்பட போகிறோம். கலர்களெல்லாம் பார்க்க போகிறோம். இப்படி ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுருக்கா இல்லையா, அதனால சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. கண் கட்டு திறக்கப்படுறது. அம்மா நின்றுட்டுருக்கா இதில். அம்மா ஓடி போய் கட்டிக்கிறா. அம்மா அவளோட நெற்றியில் முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக கட்டி அனுப்பிச்சிக்கிறா. அம்மா அப்பா எங்கம்மா கேட்குறா. அப்போ அப்பா அதே ஆஸ்பத்திரியில் அவர்களுடைய 2 கண்களையும் தன்னுடைய மகளுக்காக கொடுத்துட்டு கண்ணில் ஆப்ரேஷன் ஆகி கண் தெரியாதவராக வெளியில் வரார். இதை பார்த்து அந்த குழந்தை
அப்பா சொல்லி துடிச்சு போயிடுற. அப்போது அந்த அப்பா சொல்கிறார், சந்தோஷமாக இருமா, எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, நான் உன்னை பல தரம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டேன், ஆனால் நீ என்னை இப்போ தானே பார்க்குற, சந்தோஷமாக பாருமா சொல்லி குழந்தைய கட்டி அனுப்பிச்சிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷ கதையாகவே இருந்தாலும் கூட இந்த கதை அவார்டு வாங்கியிருக்குதான். அதனால் இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.